தான் கண்ணீர் உப்புதான். இந்த சனியை நான் பெத்ததே தப்புதான். அண்ணன் மண்ணில் அதை வந்து பார்த்துக்கிட்டு பாரு போர்க்காளி நேரத்தில் கூட்டானா ஏப்பையா டேய் ரொம்ப நாளா பச்சை குத்துறீங்க ஒரு குறப்பன வந்துக்கிறடா குறப்பனா விதவிதமான பச்சைலாம் குத்துவாலாம் நீ தான் பச்சை குத்துறீங்க இல்லையா அவங்கிட்ட பச்சை குத்துறியா குத்தில அந்த மாதிரிலாம் ஆடக்கூடாது ஆடி எனக்கு அப்படியா அது என்ன ஆடி தான் இருக்குமா சரி அப்படியே ஆடி இருக்கோம் போய் குத்திரியா குத்திருக்கா பையா ராஜா என்ன பையா ஏடா அவளுக்கு மேல தேர் மலிக்குது சாமி இல்ல நடந்து தேரா ஏய் சாஜுக்கு பாயிண்ட் மேல கண்ணி வைக்கிறேன் திருவண்ணாமலை பெரிய தேரா சாமி பாயா தேடாபையா அவளே வரணும் தொலை பண்ணுறாங்கம்மா அப்படி கேளு பையா சொல்ல கூடாது அவ தேர் ஏய் அவள சொல்லாதமா பாயிண்ட் மேல கண்ணி வைக்காதமா ஓ சாமி தவம் இருந்து பத்தமா இந்த புள்ள உனக்கு வந்துச்சு ஆபரேட்டர் போற ஓ என்ன சாமி உனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது அது என் மொண்டாட்டி மாதிரி அது தவம் இருந்து பத்தமா ராசியார பையன் அப்படியே சாமி எங்கனா நாடகத்துக்கு போனது வச்சுக்கா முதல்ல இவன் ஊர்ல நமக்கு முன்ன போய் இறங்கிட்டான்னா ஒண்ணு மழை வந்து நாடகம் நின்றுடும் இல்லைன்னா ஊருக்கார ஒருத்தரோட அச்சுக்கிட்டு நாடகத்தில் இட்டுவாங்க தெரியுமா இந்த மாதிரி பிள்ளைக்கு தான் முதல்ல அட்வான்ஸ் கொடுக்கணும் என் மொண்டாட்டி மாசமா இருந்தா ஆஸ்பத்திரியில எடுத்து போய் சேர்த்தேன் குழந்தை பிறந்ததோ இல்லையோ என் மொண்டாட்டி கண்ணு மூச்சி உன்னை பார்த்தா பாரு அப்போ செத்துட்டாமா நல்ல ராசிக்கார பையன் ஏன் ஐயா ஓ குந்து சாமி நாராயண கோவிந்தனே நினைச்சுக்குமா என்ன அப்ப வீட்ல ஒரு அண்ணி இருந்தாங்க அவங்க யாருன்னா அவன் ரெண்டாவது அண்ணி ஓ சாமி அண்ணா ஓ உட்கார் சாமி உட்காரா ஓ உட்கார் ஓ உட்கார் சாமி சொல்லியா ஐயோ என்ன சாமி தேரா வந்து விடுங்க கம்யூனிட்டி அங்கேடா போய் பெல்ட் அடிக்கிறா அதுக்கு வரலடா உங்க தடவா வர போனா கூட என்னடா அடுப்பு வரல சரி வாங்க ஏன் ஐயா பணம் எவ்வளவு செலவானாலும் ஓ பரவாயில்லை வெற்றி காரணம் சாமி பச்சை குத்துற பிறகு தொழில் செஞ்ச பிறகு பண்ணிட்டு சாமி ஓ சாமி என்ன பச்சை பண்ணு சாமி நீ என்ன பச்சை செய்யற ஓ பாப்பா பண்ணி வந்து தேர் வந்து ஓ பாப்பா செய்றீங்க அது குத்தின செஞ்சிர மாட்டேன் பச்சை தாண்டா பாம்பு வச்சு இல்லவா பச்சை தான் குத்த போறான் போவாதுடா போடா நல்லமா குத்தணும் ஏன் ஐயா கொல்லமா குத்துமா ஓ சாமி பச்சை குத்துற முளமால் ஓடும் சாமி முளமால் ஓணுமா இது வேலைக்கு அவர் எங்க போய் கேட்டு வாங்கி வந்து வாங்கி ஓ வெற்றி காரணம் பச்சை குத்துற முளமால் ஓடும் சாமி எங்க போய் என்ன வாங்கி ரெண்டு வேலை பாதி ஓ சாமி அது நானே குத்துட்டு சாமி அது நீ தெரியா யார் இந்த பணத்தை சேர்த்து அதுக்கு சேர்த்து வாங்கிக்கிறியா சாமி இருக்கா சாமி இருக்காது அப்படியே என்ன பணம் வேணான்றீங்க ஓ ஏன் ஐயா ஓ பிள்ளாட்டா உட்கார வைங்க கோதரேஜ் பீரோ மெரிக்கிறான் பாரு நம்ம காலு விரியுமா விரி சாமி என்ன மீன் பந்தியில வைக்கிறதா கால வேற பீஸ் கேட் மாத்திக்கலாம் கம்முனு ஓ நெய் சாமி கை இந்த கையா அந்த கையா இந்த கை இருக்கு சாமி இந்த கை வேணாம் இந்த கை இந்த கை சாமி பீஸ் கை தான் நல்லா இருக்கும் சோத்து கையில குச்சிட்டு இருக்கிறேன் பீஸ் கை ஏ பாரு சாமி பாரு நான் பச்சை குத்து மாதிரி வலிக்க என்ன பச்சை மரத்தை பாரு சொல்லிடுறேன் சாமி என்ன பிள்ளையா ஓ வேற சாமி தப்புல உன் மேல தப்புல உன் மேல வச்சு பாய்ச்சி போட்டாச்சு காதுல வலி ஏற்றா போகல நாளைக்கு வராத நாளைக்கு வா உள்ள உட்காந்து பச்சை குத்துன்னு கூட்டு சூரி சூரின்னு வலி உள்ள உட்காந்துக்கிறது தான் உனக்கு வேலை போ செத்துவாங்க அப்புறம் உங்க சமாஜ் பார்த்து நாய் இருக்காது அதுக்கு கமனாச்சு ஓ நெல்பி காரண ஏய் அருகட்டமா சின்ன பையன் அவனுக்கு தெரியாது கருத்து
என்ன எனக்கு குத்திரியா பச்சை என்ன சாமி பச்சை துட்டு சேர்த்து வாங்கிட்டேன்னா அப்படியா சாமி ஓ பண்ணாடா ஓ சாமி இல்ல சாமி துட்டு வச்சுக்கமா துட்டு எடுக்கிறீங்களா சேர்த்து வாங்கிக்கமா ஐயா ஓ என்ன பச்சை ஓடு சாமி எனக்கு தானே ஆமா ஐயா லேடிஸ் பச்சை இந்த லேடிஸ் பச்சை ஓ ஐயா உட்காருங்க உட்காருவா ஓ சாமி நான் வரேன். ஓ குத்து ஐயா நான் வரேன். ஓ சாமி ஓ சாமி இங்கு மாட்டுக்குமா வா வா ராஜா ஓ சாமி நம்ப முடியாது சாமி ஆமா இங்க பாபா நடுப்புற ஒண்ணா கேட்டு போட்டுலாமா இது தாண்டி வரக்கூடாது சாமி ஏமா வரக்கூடாது இதை எல்லாம் போடாது இல்ல பா இந்தியா பாகிஸ்தான் எல்லாம் போடா ஏழடக்கு ரெண்டு ஓ சாமி என்ன நீ கை வைத்து சாமி யாரு வா யாரா சாமி வலி தாங்க முடியல நான் என்ன பண்ணுவேன் ஓ சாமி கொரப்பட வந்து கை எடுத்து வைத்து இல்லவா தலைவர் வர என்ன பாத்துக்கறாரு வலி பாத்து தாங்க முடியல ஏடா ஐயா ஓ காசு கொடு பணம் தானே ஓ காசு ஏய் பரமண்ணா ஆச்சன உன போடி ஓ அவனுக்கு உண்டான கூலி கொடுத்தா மாதிரி போக போறான் போ போடி பண்ணாரு யாரா அச்சியமா அட்லீஸ்ட் ஒரு குறை பண்ணாவோ அவளை என்ன அடிடா கேவலமாகுது என்ன துட்டு எடுத்து கொடுத்துக்கோ பணம் தானே துட்டு எடுத்து கொடுத்துக்கோ கம்மிடுறா நான் பாத்துறேன் அம்மால ஏய் போடுங்கல ஏய் 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 அவசர பட்டு மாத்தி விடாத அவசர பட்டு மாத்தி விடாதடா நிலைமை தெரியாத மாத்தி விடாத கல்லு கீ வச்சு வா ஐயா சாமி ஓ காசு கொடு ஏய் காசன ஓ சாமி காசு கொடு குத்தான் ஓ கொரப்பட வந்து வை போயிட்டு சாமி ஏய் கரம்போடியா கரம்போ கரம்போ கார்டு யூஸ் பண்றீங்களா கார்டு யூஸ் பண்றது தெரியா எத்தனை கார்டு யூஸ் பண்ணி போய் கரம்போடி ஏனா குத்துட்டு அசிமா பாத்துறா கேவலமா பாத்துறா பாரு ஊர்ல நாட்டார்னு பேர் எடுத்து கேவலமா போயிடு போகுது எடுத்து குத்துட்டு அசிங்கமா நினைக்கிறாரு நம்ம எப்படியா பாட்ட வம்சத்துல போந்து வர தெரியுமா நம்ம தூக்கி போட்டு என்ன பண்ணணும்னு தெரியாது அவளுக்கு கற்பை வச்சு நிமிஷமா அந்த இன்னத்துக்கு 1000 ரூபாய் கேட்ட உள்ள ஏய் அதான் நம்ம பலர் நீசுருவோம் டேய் கோட்ல இருந்து வரும்போது துட்டியா தர மாதிரி ஏற்கனவே மேல கை வச்சதுக்கே குமுறுடா நானே போய் துட்டு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா நம்மள பொல பொழுதுருவாடா ஏன்னா நான் வர கல்லு வர தூக்கிடுவோம் சமாளிச்சுட்டு வர்றது இவங்கிட்ட தப்பிக்கினா ஒரே ஒரு வழிதான் என்ன வை நானே போய் சொன்னா அவன் நம்ப மாட்டா பெரிய மனுஷனே ஏன்னா குழந்தைங்க எல்லாம் போய் சொல்லலாம்னு சொல்லுவாங்க ஆமா. ஆனா கோயில் யானை போய் சொல்லும் எப்படியோ தப்பிக்கலான்னு ஐடியா பண்ணிட்டேன் நான் சொன்ன மாதிரி அவட்டு சொல்லிடு என்னண்ணே? எங்களுக்கு ஒரு ஏக்கரை நிலம் இருந்து ஒரு ஏக்கரா? அதுல நெல்லு பயிர் வச்சோம் பயிர் வச்சோம். ஒரு 40 மூட்டை நெல்லு அறுத்துட்டோம். அறுத்துட்டோம் எட்டு போய் கம்பிலையும் போட்டோம் போட்டோம். எடையும் போட்டாங்க பில்லும் கொடுத்துட்டாங்க டோக்கனும் கொடுத்துட்டாங்க ஆ. டோக்கன் எடுத்து போய் கொடுத்து துட்டு வாங்குறதுக்குள்ள கதவு புட்டு வீட்டுக்கு போட்டான் போட்டான். இன்னைக்கு இல்ல நாளைக்கு வந்து வாங்கி சொல்லிட்டாங்க அதனால நீ நாளைக்கு வந்து வாங்கி சொல்லிடு சொல்லிட்டோம். ஆமா சரி. நம்புற மாதிரி நான் சொன்ன மாதிரியே சொல்லணும் நான் நம்புறேன். மாத்திக்கிட்டு சொன்னா கண்டுபிடிச்சிருவா ஆ, சரி போ. சரியா உன்னை நம்பிதான் போனா போடா. காசு தானே ஆமா சாமி எங்களுது ஒரு ஏக்கரா நெல் இருந்துச்சு ஒரு ஏக்கரா நிலம்டா ஒரு ஏக்கரா நெல் இருக்கு 40 மூட்டை கை நிக்குது ஒரு ஏமா சாமி நாபாபடி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆ, அந்த பக்கம் சேட்பட்டு பக்கத்துல ஓ சரி சேத்பட்டு காட்டுவா மட்டும் பக்கத்துல காட்டாமரம் பக்கத்துல ஒரு ஏக்கரா நிலம் இருக்குது எங்களுது சரி சாமி எத்தனை மூட்டா? 40 மூட்டை போடுங்க சொல்லும் போது ஒரு 40 மூட்டை நெல் அறுத்துட்டோம். ஏன் ராஜா 40 மூட்டை ஓ அறுத்துட்டோம். பணம் கொடுத்துருப்பாங்க சாமி எதுவுமே கம்பெனிலையும் போட்டாச்சு ஓ சாமி அப்புறம் என்ன சாமி காசு கொடுத்தா வாங்க கம்பெனிலையும் போட்டாச்சு சரி சாமி கம்பெனிலையும் போட்டான்
நான் என்ன சொல்றேன் நானே சொல்லிட்டு போய் சொல்லி குத்துட்டாங்க அந்த டோக்கனை வாங்கி கடையாரண்ட கொடுக்கறதுக்குள்ள கமிட்டியில கொடுக்கறதுக்குள்ள கது மூட்டின்னு போட்டான் காசு இல்ல இல்ல கடை எத்தனை பேர் ஏமாத்திருப்பாங்க பாருங்க. நானு ஐயா ஓ சாமி காசு கொடு. இல்லையா காசு கொடு. இன்னைக்கு இல்ல நாளைக்கு தரேன் தானே சொன்னான் நாளைக்கு வந்து அடிமாட்ட நான் பாத்துட்டு வாடா ஏந்து வா அது வேப்பில கையில இருக்குமா ஓ சொல்லு சாமி. ஏய் இது யாரு சொல்லு போயிடுறா அப்படியே அவன் அங்க வந்து நிக்கிறான். ஏய் அவன் வந்து நிப்பா அடிக்க மாட்டான் நீ போடா அவன் நிப்பான் அடிப்பான் அவன் அப்படி போனா அப்படி அடிப்பான். அடிக்க மாட்டா போ பட்டு போ ஓடு ஓடுற மாதிரி இல்லடா. ஓடு 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 பட்டு போடா தமிழ்ல வாரான் அவன் மர மாதிரி வந்து அந்த புள்ளியே இல்லைன்னு நினைச்சுக்கிறான் போய் சாவு போ போடா போடா கம்மி தணிக்கிறா கை வைக்கிறாங்க நாட்டு மக்கள் எல்லாம் தாராள மனம் படைச்சவங்க யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம வாரி வாரி கொடுக்க குடிங்க என் நாட்டு மக்கள் போய் வாங்கிட்டு போ படிக்கிறாங்க. ஆமா வாரி வாரி கொடுத்து வாரி வாரி கொடுக்கக்கூடிய வல்லல் அப்படியே ஆமா ஓ சாமி. வா ஆகட்டும் சாமி. நாடகக்கலா ரசிகளே தங்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள் அதாவது பாமர மக்களாகிய நமக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தா அந்த அம்மன் ஆலயத்துக்கு போய் அந்த அம்மன் கிட்ட நம்ம குறையெல்லாம் சொல்லி முறையிடுவோம். குடும்பம் சரியில்லை பொண்டாட்டி சரியில்லை பசங்க சொல் பேச்சு கேட்க மாட்டு பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து எங்க குடும்பத்திலிருந்து விலகி போகணும் அப்படின்னு அந்த அம்மனாண்ட போய் நம்ம முறையிடுவோம். ஆனா அந்த அம்மனே வள்ளி அம்மாவே இப்போ குறை பெண்ண வந்திருக்காங்க உங்க குறையெல்லாம் சொல்லி குறை கூட எடுத்துட்டு வராங்க. உங்க குறையெல்லாம் சொல்லி அந்த குறை குடியில உங்களால முடிஞ்சது போட்டீங்கன்னா உங்க குறையெல்லாம் விலகிடுமா உங்களால முடிஞ்ச காணிக்கை செஞ்சுக்கணும். உலகங்கள்